வணக்கம், நான் திவ்யா ஹங்கரி சேனல்ல இருந்து இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற விஷயம் டர்க்கியில் இருக்கிற கப்படோக்கியா என்ற இடத்தை பற்றினது. டர்க்கியின் தலைநகரம் பார்த்திங்கன்னா ஸ்தான்புல்லிலிருந்து கப்படோக்கியாவுக்கு ஃப்ளைட்டில் போய் கொண்டிருக்கிறோம். கப்படோக்கியாவுக்கு ரீச் ஆகியாச்சு. இப்போ அதுன்ற லேண்ட்ஸ்கேப் தான் நீங்கள் இதில் பார்க்குறது. லேண்ட் ஆகிற இடத்துக்கு பேர் கேசேரி. இப்போ இறங்கி வெஹிக்கிளில் மாறி ரோட்டில் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். கப்படோக்கியான்ற லேண்ட்ஸ்கேப் இப்படி தான் இருக்கும். கப்படோக்கியாவில் இருக்கக்கூடியதான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கப்படோக்கியாவில் இருக்கிற 3 முக்கியமான இடங்களில் இருக்கிற விஷயங்களை தான் இந்த 3 நாளைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஊர்களோட பேர் அவ்வளவு வாய்க்குள்ள நுழையக்கூடிய மாதிரி எனக்கு இருக்கல. இருந்தாலும் ஒரு ஊருண்ட பேர் உர்குப், இன்னொன்று குரோம், அடுத்தது நவ்ஷேகிர். நீங்கள் இதில் பார்க்குறது டான்சிங் கப்பிள் ராக். எல்லா ராக்குமே பார்த்தீங்கன்னா சோடியாக இருக்கும். பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். இதுவும் ஸ்கூல் ஹாலிடே. இது ஒரு ப்ரைவேட் ட்ரிப் எங்கட. அதனால் கொஞ்சம் வசதியாக இருந்தது எல்லா இடத்தையும் பார்க்குறதுக்கு. நாங்கள் விரும்பின மாதிரி ட்ரிப் ஆர்கனைசர்ன்ற கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். அங்கே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். When we find the time, these stones where we take, we call them onyx shortly. I can tell you it's effectively you can see what kind of stones are coming. Some parts, government allow only some parts, limited areas. Onyx stones, which will be like they do parts and simple monolithic sort of. Exactly. Cappadocia is 30,000 square kilometer, very big area. 1/4 of Cappadocia is flat like. So to understand the history of Cappadocia, first of all, you have to understand the landscape of Cappadocia. நீங்கள் இப்போ இதில் பார்க்குற இந்த படிவப்பாறைகள் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் வருடங்களுக்கு முதல் இருந்த எரிமலைகள், ஆக்டிவாக இருந்த எரிமலைகள் வெடித்து அந்த பள்ளத்தாக்குகளுக்குள்ள இந்த லாவா வடிஞ்சு அப்படியே உருவான படிவப்பாறைகள்லாம் இது. இப்படி உருவான இந்த பாறைகளை குடைஞ்சு இந்த பாறைகள் உருவாகின பிறகு ஏற்பட்ட படையெடுப்புகளுக்கு ஊடா வந்த மக்கள் இப்போ இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான குகை வீடுகள் அதுக்கு சாட்சியாக இருக்குது. நீங்கள் இதில் பார்க்குற இந்த உயரமான பாறை கூம்பு மாதிரி இருக்கும் இந்த வடிவம் இதெல்லாம் ஃபேரி சிமினிஸ் என்று சொல்லுவினோம். ஆனால் இந்த படிவப்பாறைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான வடிவத்தை கொண்டு அமைஞ்சிருக்கும். அதனால் மக்கள் வேறு வேறு பெயர்களில் அதை அழைச்சி கொள்ளுவினோம். இப்போ சம்மர் என்றபடியாக அங்கே ஸ்கூல் ஹாலிடேஸ், அதனால் நிறைய ஸ்கூல் பிள்ளைகளை காணக்கூடியதாக இருந்தது. இந்த ஃபேரி சிமினிஸ் எல்லாத்தையும் நேரில் பார்க்குறதுக்கு சீரியஸ்லி அவ்வளோ சூப்பராக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது எல்லாமே ஃபேரி சிமினிஸுக்கு கிட்ட எடுத்த ரேண்டம் கிளிக்ஸ். அடுத்ததான் நீங்கள் இதில் பார்க்குறது லவ் வேலி. லவ் வேலின்னு ஏன் இதுக்கு பேர் வந்ததுன்னா, இந்த இமேஜஸை நீங்கள் பார்த்துட்டு சும்மா கெஸ் பண்ணுங்க, பார்க்கலாம் இது என்ன மாதிரி இருக்குது. ஒரு ஆணின்ற இனப்பெருக்க உறுப்பு மாதிரி இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் இதுக்கு பேர் லவ் வேலியா. இந்த லவ் வேலியோட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு விஷ் ட்ரீ இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா எங்களோட மக்கள் இந்த கோயில் மரங்களில் கட்டி விடுவினுமே, ஒரு நேர்த்தி வச்சு அதில் கட்டி விடுவினோம். ஸோ அது மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் இங்கேயும் இருக்குது. அந்த ஐ விஷ் ஐ முன்னுக்குள்ள கடைகளே விற்குது. நீங்கள் அதிலேயே வாங்கி இந்த மரத்தில் கட்டி கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு நிறைவேற வேண்டி இருக்கிற விருப்பங்களை நினைச்சு கொண்டு இந்த விஷ் ட்ரீயில் நீங்கள் கட்டி விட்டு கொள்ளலாம். சில மூடத்தனங்கள் சில மக்களை வாழ வைக்குது. அதனால் அதை நம்பாமல் சும்மா ஒரு ஃபன்னுக்காக அதை செய்து கொள்ளலாம். லவ் வேலியில் எடுத்த ஒரு சில புகைப்படங்களை உங்களோட இதில் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பாறையை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்ற பாறைகளை விட. இது ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்கும். இந்த மலைக்கு பேர் மவுண்ட் ஆக்டப்பன். இங்கே இருக்கிற பெரும்பாலான இடங்களுக்கு காரில், பஸ்ஸில், பைக்கில் எல்லாம் போகலாம். ஆனால் சில இடங்களுக்கு இந்த வாகனங்களில் போக இயலாது. அதுக்கண்டு பிரத்யேகமான வாகனங்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்க்குற கோட்ரா இந்த மலையில் ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இதை எடுத்துகிட்டு நாங்கள் போனாங்க. இந்த அக்டப்பன் மவுண்டில் ஏறி பார்க்குறதுக்கு இந்த கோட்ராவில் தான் ஏறி போய் பார்த்தோம் நாங்கள்.
நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், வித்தியாசமாக இருந்தது. பார்க்குறதுக்கு லேண்ட்ஸ்கேப் வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் போயிருந்த காலப்பகுதி வந்து கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து இயற்கை கொடுத்த இந்த வரத்தை பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் இருந்தது. இதில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ரோஸ் வேலின்னு சொல்லுவினோம். ஒரு மாதிரி ரோஸ் கலரில் இருக்கும் அந்த பாறைகள் எல்லாம். இது வந்து ரெட் வேலி. இந்த பாறைகளை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். ஏன் சுற்றி சுற்றி குட்டியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் வந்து ஒரு இடத்துல இருக்கிற ஆள் இல்லை, சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டே இருப்பார். அங்கே ஒரு ஆள் விளையாடி கொண்டிருக்கிறா. ஏற்கனவே நாங்கள் 5 நாள் ஸ்தான்புல்ல நல்லா சுற்றி அடித்து சரியான டயர்டாக தான் இருக்கிறோம். அதனால் முகத்தில் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டர்க்கி மக்களின் பாரம்பரிய சாப்பாடுகள். நாங்கள் இதில் இருந்து சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு கர்வ் ரெஸ்டாரண்ட், பெரிய ஒரு ஸ்பேஸ். அதிலே வந்து எல்லாமே காவிங் பண்ணி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளவு ஆர்டிஸ்டிக்காக அப்படியே பாறையை அப்படியே குடைஞ்சு அதிலேயே வந்து செதுக்கி 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 உருவங்களை சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி சாப்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாரம்பரிய முறையிலேயே மட்பாண்டத்திலேயே சமைச்சு நல்ல வடிவாக பரிமாறிச்சினோம். நல்ல மியூசிக் பேண்ட் இருந்தது. அதோட நிறைய டூரிஸ்ட்டை வந்து காணக்கூடியதாக இருந்தது. மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோட ஸ்கின் கலர் வந்து அவைகளுக்கு நிறைய பிடிச்சிருக்குது. அவை வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறேன்னாங்கன்றதுக்காக அது எல்லாருமே வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துச்சினோம். அது எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாமே இருந்தது. ஆனால் சீ ஃபுட் வந்து கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். நீங்கள் அவ்வளவு சீ ஃபுட் கிடைக்காது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. எந்த பக்கத்தில் கடல் எதுவுமே இல்லை. இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் வந்து கிடைக்குமென்னு நினைக்கிறேன். Show us how we make things from the clay. This is our job we've been doing for many generations, and from father to son passing through till this present day. We see his work, making red clay first, and also we have white clay. So two sorts of clay working. You see, okay? Careful. இங்கே பார்க்கக்கூடிய அடுத்த விசேஷமான விஷயம் என்னென்னா பொட்டரி. அதோட ஹேண்ட்மேட் செராமிக் உற்பத்தி இருக்குது. இந்த குடியேற்றத்தின் ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா பொட்டரி வந்து மிக முக்கியமான ஒரு தொழிலாக இருந்திருக்குது. ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு இந்த வேலை வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இன்னொரு பொம்பளை பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணலாம். அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்திருக்குது. அதே மாதிரி ஹேண்ட்மேட் செராமிக் உற்பத்தி வந்து அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு சூப்பராக, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த 2 உற்பத்தியுமே வந்து பிரதான தொழிலாக இருக்குது. நீங்கள் இதில் பார்க்குறதும் கேட்குறதும் அது என்ற பாரம்பரிய இசை. இந்த டூரிஸ்டாக வந்து போகிற ஆட்களுக்கு வந்து இது நிறையவே பிடிச்சிருந்ததால் இந்த செராமிக் பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடியதான வாய்ப்புகள் வந்து அவைகளுக்கு வந்திருக்குது. அதனால் இந்த செராமிக் பொருட்கள் வந்து நிறையவே ஏற்றுமதி செய்யப்படுது வெளிநாடுகளுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவை அந்த குகை வீடுகளுக்கு தான் இந்த பிஸ்னஸும் நடக்குது. அவை வாழ்கிறதும் அந்த இடத்துல தான், இந்த பிஸ்னஸை செய்கிறதும் அதே இடத்துல தான்.
இந்த வாழ்வாதாரம் வந்து இந்த மாதிரியான பொருட்களை உற்பத்தி செய்து விற்கிறதுல தான் இருக்குது. இந்த கடையை சுற்றி சுற்றி ஓடி எனக்கு எல்லா இடத்தையும் மூளை முடுக்கெல்லாம் வடிவாக சுற்றி காட்டிட்டார். இப்போ அவர் வந்து ஏதோ ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் தட்டி வேற செக் பண்ணி பார்த்துக்கொள்கிறார். உடையுமா உடையாதா என்ன மாதிரி தெரியலையேன்ற மாதிரி. இதில் நீங்கள் பார்க்குற இந்த ஜார், பெரிய பெரிய ஜார் எல்லாம் வந்து சரியான எக்ஸ்பென்சிவ். என்ன அதில் அவ்வளவு வேலைப்பாடு இருக்குது. இந்த இடத்துல டூரிசம் தான் மிக முக்கியமான ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது இந்த மக்களுக்கு. இதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குகை வீடுகள்லாம். அந்த குகை வீடுகளில் வந்து அது இந்த வியாபார மையமாகவும் இயங்கும், அதே மாதிரி அது வசிக்கிற வீடாகவும் இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் இருக்குது, ஃபேன்ஸ் இருக்குது, ஓரளவு எல்லா வசதியுமே இருக்குது. இந்த வீடுகளுக்குள்ளே போய் பார்க்கக்குள்ள எங்களுக்கு சரியான ஆச்சரியமாக இருந்தது. ஏனெண்டா இந்த மாதிரி ஒரு குகையை குடைஞ்சு அதுக்குள்ளே வந்து வாழ்கிறதுன்றது ஒரு புது விதமான அனுபவமாக இருந்தது. Ürüm is like the old town in Istanbul. Only tourism, not the local people anymore living in this village. They all sold their houses to change to the hotel, bar, pub, restaurant or etc. Just to tourist only. Especially in 80s. So who own the houses? They are stayed in the caves houses. They supposed to not sell, no? They can't sell it, correct? You can sell, but there are lots of paperwork. It's not that easy. They allow only in the city centers that these old caves can use for tourism. But out of the villages, you can never ever sell it. விண்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இன்னொரு மாதிரியான காட்சியை கொடுக்கும். ஆனால் ஒரு இயற்கையான லேண்ட்ஸ்கேப் பார்க்கணுமெண்டா இந்த காலப்பகுதி சிறந்த காலப்பகுதியாக இருக்கும். ஏன்னா பனியால் மூடி மறைக்காமல் அது வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. கெப்படோக்கியா இஸ் எ ராக்கி லேண்ட், ஆனால் ராக்கிங் லேண்ட். வரலாறில் வந்து படிச்சிருக்கிறோம் நாங்களெல்லாம், பழைய ஜெனரேஷன் வந்து குகையில் வாழ்ந்ததுண்டு. அது ஆதாரத்தோட நேரில் பார்க்குறது வந்து சந்தோஷமாக இருந்தது. ஒரு மேலோட்டமான தகவல்களோட உங்களோட இதை பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.